ஒரு முஃமினுடைய பார்வை நோய்களை பற்றி எப்படி இருக்கணும் என்று சொன்னால், அது சாதாரண நோயாக இருக்கலாம், மிகப்பெரிய நோயாக இருக்கலாம். அல்லாஹு தஆலா அதன் மூலம் பாவங்களை மன்னிப்பதை என்ன செய்கிறான்? விரும்புகிறான். பாவங்களை மன்னிப்பதை எதிர்பார்க்கிறான் என்று அர்த்தம். அப்ப இந்த மாதிரி நம்மளுக்கு வருகிற நேரத்தில் நம்ம முதல்ல என்ன நினைக்கிறோம் சொன்னால், பொறுமையாக இருப்பதோடு எமது பாவங்கள் என்ன செய்யணும்? மன்னிக்கப்படணும். இதன் மூலம் என்ன பாவங்கள் என்ன செஞ்சிருக்கு? நம்ம நினைக்காத பாவங்கள் எல்லாம் அதுல அழிந்து போயிருக்கும் என்று நினைக்க வேண்டும். அதனாலதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இதா அராதல்லாஹு பி அப்திஹில் கைர், அல்லாஹு தஆலா தனது அடியார்களுக்கு நலவை விரும்பினால் அஜ்ஜல லஹுல் உகூபத ஃபித் துன்யா, இந்த உலகத்திலேயே அவனுக்கு அல்லாஹு தஆலா தண்டனைகளை அவசரப்படுத்தி விடுவான். இந்த உலகத்தில் அல்லாஹு தஆலா தண்டனை அவசரப்படுத்தினான்னு சொன்னா பிரிச்சிடுவான். உடல் தாங்குற அமைப்பு என்ன செஞ்சிருவான்? அல்லாஹு தஆலா பிரிச்சிடுவான். மறுமையில் அல்லாஹு தஆலா தண்டனை கொடுத்துட்டான்டா சேர்த்துருவான். அப்படின்னா என்ன? தண்டனை அப்படி நேரடியாக என்ன செய்யும்? அவனுக்கு இந்த உலகத்துல தண்டனை என்பது எப்படி? உலக சோதனைகள் உண்டாகத்தான் என்ன செய்யும்? இருக்கும். தண்டனையாக அல்லாஹு தஆலா என்ன செய்ய மாட்டான்? அதை செய்ய மாட்டான். ஆனா தண்டனை தான். மனிதனுக்கு நோவினை எல்லாம் தண்டனை இல்லையா? அல்லாஹு தஆலா அவசரப்படுத்துவான். இதா அராத பிஹி ஷர் அம்சக அன்ஹு, அல்லாஹ் அவனுக்கு தீங்கை நாடிவிட்டால் அவனுக்கு நிறைய நல்ல வாழ்க்கையை தான் என்ன செய்வான்? அசௌகரியமற்ற வாழ்க்கையை தான் அல்லாஹு தஆலா கொடுப்பான். ஹத்தா யுவாஃபி பிஹி யௌமல் கியாமா, மறுமையில என்ன செஞ்சிருவான்? முழுமையா அல்லாஹு தஆலா வாங்கிக் கொள்வான் என்று சொல்லி திருமிதியிலே வரக்கூடிய ஒரு செய்தியை நாங்கள் பார்க்கிறோம்.